ஓகே அண்ணா, வணக்கம் அண்ணா. நீங்கள் பிள்ளைகளா இருக்கும் சொல்ற நல்லா அம்மா போய் ரெண்டு வருஷம் இது வந்து மருமக்கள் தங்கச்சியாக ஓகே, அது யாருன்னு சொல்லி நான் உங்களை கடைசி ஒரு கேட்க கட் பண்ணுவோமா? ஓகே, பாத்தீங்களா உங்களுக்கு சொல்லி உடுப்புகள் எல்லாமே வந்து வேண்டி தந்திருக்கிறாங்க.
என்ன எதிர்பார்த்தீங்களா இப்படி கிஃப்ட்கள்? ஓகே, அதை விட இன்னொரு கிஃப்டும் வந்து தந்திருக்கிறாங்க. அதை வச்சு போட்டு பாதனி செருப்பு வந்து தந்திருக்கிறாங்க. ஓகே, இப்ப சொல்லுங்க, இப்படி எல்லாம் கிஃப்ட்கள் வந்து தந்திருக்கிறாங்க. இது யார் தந்திருப்பா நினைக்கிறீங்க? மனசியும் பிள்ளைகளும் தான். ஓகே, இதை விட வேற யார் தருவாங்க? இப்ப வெளிநாட்டுல இருந்து உங்களோட சொந்தக்கார யாரா நிக்கலாம், ஊர்ல இருக்கக்கூடிய வேற யாரா தரலாம். அப்படி வேற யார் தருவா நீங்க நினைக்கிறீங்க? அப்படி ஒன்றுமே தந்திருக்க மாட்டாங்க. ஓகே, இது உங்களுக்கு கொடுக்க சொன்னது யார் என்று சொன்னால், அதாவது உங்களோட 46வது பிறந்த நாளுக்கு வந்து இப்படி குடுங்கன்னு சொல்லி எங்களை அனுப்பிவிட்டது யார் என்று சொன்னால், உங்களோட ஒட்டுமொத்த குடும்பம் எல்லாருமே சேர்ந்துதான், உங்களோட பிள்ளைகள், உங்களோட மனைவி பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்துதான் இப்படி அனுப்பி இருக்கிறாங்க. அதை விட வந்து முக்கியமாக வந்து இன்னொரு கிஃப்டும் வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. காசும் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, அதை விட வந்து கடைசி இன்னொரு பிரேமும் வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. அந்த பிரேம் இருக்க கொடுங்க. அதாவது உங்களோட வந்து இருக்கக்கூடிய உங்களோட பிள்ளைகள் நினைக்கிறேன். அப்படியா? ஓ, பிள்ளைகள் ஹாப்பி பர்த்டே அப்பா என்று சொல்லி உங்களுக்கு ஒரு பிரேமம் வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதை விட ஒரு முக்கியமான கிஃப்டும் ஒன்று இருக்குதோ, முக்கியமான கிஃப்டும் ஒன்று இருக்கு. அது இருக்க பாப்போம். அதுக்கு முதல் என்னன்னு சொன்னால், இப்படி உங்களோட இப்படி எல்லாமே கிஃப்ட் அந்த உங்களோட குடும்பத்துக்கு நீங்கள் என்ன சொல்ல போறீங்க? ஒன்றுமே சொல்லல. ஒண்ணுமே சொல்லலாம் இருக்குதா? ஓகே, உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் ஐயா? 5 பேர். 5 எத்தனை பொம்பளை பிள்ளைகள்? எத்தனை? 5 பொம்பளை பிள்ளைகள் தான். ஓகே, 5 பொம்பளை பிள்ளைகளை வந்து பெற்றிருக்கிறீங்க. அதுல வந்து சொல்லுங்க, அப்ப உங்களோட சொல் கேட்கக்கூடிய பிள்ளைய 5 பேரும் கேட்க மாட்டாங்களா? இல்ல 5 பேருமே கேட்க மாட்டாங்க. அப்ப உங்களோட அடிவன்ற பிள்ளை யாரு இருக்குல்ல? எல்லாருமே அடிவன்ற பிள்ளைல எல்லாரும் உங்களோட சொல்லு கேட்கவே மாட்டாங்களா? அல்லது தேவைக்குரிய கேட்பாங்க. பாத்தீங்களா, இப்படி ஒரு பொம்பளை பிள்ளைகளோட அருமையான பிள்ளைகளை நீங்க பெற்று இருக்கிறீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். சொன்னால் அவங்க உங்களோட 46வது பிறந்த நாளுக்கு வந்து இப்படி கிஃப்ட் வந்து அனுப்பி இருக்கிறாங்க. பாத்தீங்களா, உங்களுக்கு சொல்லி போட்டோ பிரேம், அதுவும் வந்து ரத்தத்தால் செய்யப்பட்ட இது போட்டோ. இது ரத்தம் பாத்தீங்க, உங்களோட மகளின் ரத்தத்தால வந்து கீறப்பட்ட ஒரு புகைப்படம் தான் இது. இந்த படம் பாத்தீங்களா, ரத்தத்தால வந்து கீறி அனுப்பி இருக்கிறாங்க. ஓகே, இதை விட உங்களோட பிள்ளைகள் வந்து ஒரு ஆசை இன்னொரு கிஃப்டும் வந்து தரணும்னு சொல்லி நினைக்கிறாங்க. அது வந்து அந்த பாக்ஸுக்கெல்லாம் இருக்குது. அந்த கிஃப்ட் அந்த பாக்ஸ் இருக்க வேண்டுங்க, ஆனால் அதை திறந்து பார்க்க வேண்டாம். ஆனால் உங்களோட பிள்ளைகள் ஒரு இடத்த வந்து கண்ணை மூடிக்கொண்டு கூட்டிக்கொண்டு போகணுமா? ஒரு யாராவது கண்ணை மூடிக்கொண்டு கூட்டிக்கொண்டு வாங்கலன்னு ரகசியமா ஒரு இடத்துக்கு வந்து கூட்டிக்கொண்டு போகணும். வெளியில் அப்படியே வாங்க. சரி, இப்ப கணத்துறாங்க. உங்களோட பிறந்த நாளுக்கு வந்து பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு மோட்டார் சைக்கிள் வேண்டி தந்திருக்கணும். திறந்து பாருங்க, அந்த பாக்ஸ திறப்பு இருக்கேன்னு நினைக்கிறேன். பாத்தீங்களா ஐயா? ஓடி காட்டுங்க, ஓடுங்க. ஓகே ஐயா, இப்படி எதிர்பார்த்துறீங்களா கிஃப்ட்? இப்படி பெருசா எதிர்பார்த்துறீங்களா? பெருசா இப்படி மோட்டர் சைக்கிள் எல்லாம் பிள்ளைகள் சேர்ந்து வேண்டி தருவாங்க. உங்களுக்கு மோட்டர் சைக்கிள் விருப்பமா ஐயா? எல்லாரும் தேவையானதாக கேட்டு இருக்கிறீங்களா? பாத்தீங்களா, நீங்கள் உங்களோட பிள்ளைகளை பெற்றீங்களா? ஆனா உங்களோட பிள்ளைகள் வந்து உங்களுக்கு சொல்லி ஒரு மோட்டர் சைக்கிளை வந்து உங்களோட 46வது பிறந்த நாளுக்கு வந்து அது எங்கள் மூலம் எதிர்பார்க்காமல் பெருசா செய்யணும்னு சொல்லி எங்கள் மூலமா. ஓகே ஓகே, பாத்தீங்களா, இப்படி எல்லாம் செய்த உங்களோட பிள்ளைகளை நீங்க என்ன சொல்ல போறீங்க? இப்பயா சொல்லுங்க அப்பம். ஓகே, இப்படி எல்லாமே வந்து உங்களோட வைஃப் எல்லாம் சேர்ந்து தான் செய்திருக்கிறோம். உங்களோட வைஃபை பற்றி சொல்லுங்க அப்ப. இப்படி வைஃபுக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க?
வைஃபின் பேர் பராசக்தியா? ஆடா பாத்தீங்களா, கையே வந்து காட்டுறார். கையில வந்து பச்சை குத்திக்கா, இதயத்தில் எழுதி வச்சுக்கிறீங்க நினைக்கிறேன். அப்படியா? ஓகே ஓகே ஓகே. வாழ்த்துக்கள் அண்ணா. உங்களுக்கு வந்து 40 பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இப்படி ஒரு பெரிய கிஃப்டோட வந்து சந்தோஷமா கொண்டாடி இருக்கிறீங்க. நன்றி என்ன, வாழ்த்துக்கள். இப்படி ஒரு அருமையான குடும்பம் உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். பெரிய ஒரு குடும்பமே